அவ்வளவுதான். சாப்பிடு. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற. சரி மாமா. சாப்பிடு. இதுதான் நீ சாப்பிட போற கடைசி சாப்பாடா இருக்க போகுது. பாரேன். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு மாமா. செம்மையா இருக்கு மாமா. இவ்ளோ டேஸ்டா என்னால கூட சமைக்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. என்ன இப்படி சொல்றா? நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். என்னத்த இத நல்லா இருக்குன்னு வேற சொல்றா? அதான் கண்மணி, நிறைய மிளகாத்தூள் தானே போட்டோம். பாத்தீங்களா அத்த, இனி என்ன கைக்குள்ள போட்டுக்க நல்லா இல்லாத சாப்பாட நல்லா இருக்குன்னு சொல்றா. குழம்பு ஊத்துறேன். குழம்பு ஊத்திக்கோ. இரு கொஞ்சம் ஊத்துறேன். ஊத்தி விடு மாப்ள. நல்லா இருக்குங்குது தங்கச்சி. சாப்பிடு. மாமா, நான் இது வரைக்கும் இவ்ளோ ருசியா சாப்பிட்டதே இல்ல மாமா. இதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேனான்னு கூட எனக்கு தெரியல. மாப்ள, அதுக்கு என்னம்மா, இனிமேல வாரத்துக்கு ஒரு முறை அவனை சமைக்க சொல்லிட்டா போச்சு. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடுவோம். அழகு இப்ப நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்பா நல்ல வேலை, இப்பயாச்சும் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. மாமா வேணாம். ஏன், என்னாச்சு? அது வந்து மாமா, எனக்கு நீங்க ஆசையா உங்க கையால சமைச்சு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் ஆசை இருக்கும்ல உங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு. அதான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன். சரி மாப்ள, அப்ப நீ ராசாத்தி கையால சமைச்சதை சாப்பிடு, நான் உன் கையால சமைச்சதை சாப்பிடுறேன். ஆனா நீங்களும் வந்து நான் சமைச்சதையே சாப்பிடுங்கண்ணே. ஏமா ராசாத்தி, அவன் இதெல்லாம் சமைக்கும் போதே எனக்கு நல்லா பசிமா. அதுவும் இந்த வாசம் வேற அப்படியே என்ன தின்றுச்சு. இப்ப நான் இதை சாப்பிட்டே ஆகணும். ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நானே சமைச்சு தரேன். அப்படியா? ராசாத்தி, நீ சமைக்கிறதையும் நான் சாப்பிடுறேன். இப்ப மாப்பிள்ள உனக்காக பாசமா செஞ்சத முதல்ல சாப்பிடுறேன். நல்ல வாசமா இருக்கு மாப்பிள்ள. வேணும். டேய், எப்படி இருக்கு? ஆனா அருமையா இருக்குல்லண்ணே. டேய், வாயை திறந்து சொல்லுடா. மாமா, நீங்க சமைச்சது சாப்பிட்டு வாயடிச்சு போயிருக்காரு மாமா. நல்லா இருக்குல்ல? ஆனா அருமையா இருக்குல்லண்ணே. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு.
அண்ணே நல்லா சாப்பிடுங்கண்ணே. நல்லா சாப்பிடுறா? மாப்பிள நாடகத்துக்கு பதிலாக நீ சமையல் போட்டு போயிட்டா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அவ்வளவு டேஸ்ட் மாப்பிள. மாப்பிள நீ எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே இல்ல மாப்பிள. அப்ப என்ன, ஆசை தீர அள்ளி போட்டு சாப்பிடு. எடுத்து வச்சுக்கோ. பாரு, ராசாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. சாப்பிடு. சாப்பிடவா? என்ன பண்றது? அண்ணே நல்லா சாப்பிடுங்கண்ணே. மாமா இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி. என்ன அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காளுங்க? நம்ம மாப்பிள்ளை சமைச்ச சாப்பாடு இவ்வளவு காரமானது காரணம் இவளுக தானா? இவளுகளை ஏதாச்சும் பண்ணணுமே. மாப்பிள்ள நீ வாட்டி சமைச்சிருக்க, ஒன்னு தூக்கி சோறு ஊட்டி வளர்த்த உங்க பெரியம்மாக்கு சாப்பாடு போட மாட்டியா? ஆமாண்டா, மறந்தே போயிட்ட. சரி, நீ சாப்பிட்டாரு, நான் போய் கூட்டு வரேன். கூட்டு வா. எப்பா போதுண்டா, நல்ல வேலை தப்பிச்சேன்டா சாமி. என் வீட்டுக்காரன் போய் தொடாங்கிட்டு. பெரியமா, வாங்க பெரியமா சாப்பிடலாம். இல்லப்பா, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பெரியமா, நான் முதல்ல சமைச்சிருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் நைட்டு சாப்பிட்டு சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம், இப்போ ஒரு வாய் கொஞ்சமா சாப்பிடுங்க. வாங்க வாங்க பெரியமா. பரவாயில்ல அட இருக்கட்டும். வாங்க. ஐயோ அத்தை. வாங்க பெரியம்மா, வாங்க வாங்க வாங்க. என்னடா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? மாப்பிள நான் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டேன் மாப்பிள. உட்காருங்க பெரியம்மா, உட்காருங்க பெரியம்மா. 2 பேரும் உட்காருங்க. பெரியமா உட்காருங்க. அந்த சாப்பாடு எடு. மாப்பிள இந்த இங்க பாத்தீங்களா, அவிச்ச முட்டை. சாப்பிடுங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் போய் வெத்தலை வாங்க வாங்கிட்டு வரேன். சாப்பிடுங்க. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்னாச்சு பெரியமா? வாயிலே வைக்க முடியல இனியா. காரம் இனியன் வாயில வைக்கவே முடியல. அழகரும் ரசத்தையும் நல்லா இருக்குன்னு தானே சாப்பிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ காரியம் சாதிக்க பொய் சொல்லிருக்காங்க. நல்ல ஃப்ரெண்டு, நல்ல பொண்டாட்டி. போ. இல்ல பெரியமா, அவங்க எதுக்கு போய் சொல்லணும்? அப்போ நாங்க பொய் சொல்றோமா? அப்படி இல்ல. இனியன் நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. காரம் தான் பெரியமா. அதுதானே நாங்களும் சொன்னோம். ஏமா ராசத்தி, என்னம்மா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்கம்மா போயிட்டு வர? இல்லண்ணே, கறி வாங்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்கேண்ணே. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதம்மா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லண்ணே, சாப்பிட வேண்டாம் நான் சமைச்சு தரேன்னு. மா சமைச்சு தரேன்னு சொன்னியே, ஆனா இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்சம் சாப்பிட்ட எனக்கே முடியலம்மா. நீ எப்படிம்மா எல்லாத்தையும் சாப்பிட்ட? மா அதுல எம்புட்டு காரம் இருந்துச்சுன்னு தெரியுமாமா? அண்ணே, அவரு எனக்காக முதல் முறை ஆசையா சமைச்சிருக்காரு. அது எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் அன்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் சமைச்ச சாப்பாட்டுல
உப்பு உரப்பு வேணா சரியில்லாம இருக்கலாம், ஆனா அதுல அவரோட கரிசனம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த காரம்லாம் தூசுன. நீ அவனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க, பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ராசாத்தி. உன்னோட நல்ல மனசுக்கு எந்த ஒரு களங்கமும் வராதுமா. அவனும் பசியில இருப்பான், நீ போய் அவனுக்கு நல்லதா சமைச்சு கொடுமா. சரிண்ணே, நீங்க இப்ப வந்து அவர் சமைச்சத பெருமையாவே பேசுங்க, இல்லனா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி ரசதி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. ராசாத்தி பாசமா தான் இருக்கா, இனியனும் பாசமா தான் இருக்கான். இதையே வச்சு இனிய ராசாத்திக்குள்ள நெருக்கத்தை கொண்டு வரணும். ராசாத்தி தான் மாசமா இருக்கேன்னு பொய் சொன்ன விஷயத்த உண்மையாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். மங்கையம்மா எழுந்த உடனே இந்த விஷயத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்கல்ல. அழகர் மலையானே, நீதான்ப்பா காப்பாத்தணும். ராசாத்தி, அப்பா கலக்கிட்டா ரசாத்தி. மாப்பிள கைய கூட விட்றா. செமையா சமைச்சு அசத்திட்டு போ மாப்பிள. பேசாம நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவோம்டா. கண்மணி, உண்மையாவே நல்லா இருந்துச்சா? ஆமா மாப்பிள, நெசமா தான் சொல்றேன். ரசாதி, நீ சொல்லு. நல்லாதான் மாமா இருந்துச்சு. இவ்ளோ டேஸ்டா நான் இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. உண்மையை சொல்லு ராசாதி. மாமா நல்லதா மாமா இருந்துச்சு. ராசாத்தி, நீ நடிச்சதெல்லாம் போதும். இனி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மாமா, நான் சாப்பிட்டு பார்த்தேன் ராசாதி. ஆமா, எதுக்கு என்கிட்ட நல்லா இருக்குன்னு போய் சொன்ன? இல்ல மாமா, உண்மையிலேயே நல்லாதான் இருந்துச்சு. போதும். டே மாப்பிள, அந்த பிள்ளைய ஏன்டா கோச்சுக்கிற? டே, அந்த பிள்ளை உனக்காக தான்டா பொய் சொன்னா, என்னையும் பொய் சொல்ல சொன்னா. பின்ன நீ வேற வார்த்தைக்கு வார்த்தை நான் முதல்ல சமைச்சிருக்கேன், அதுவும் ஆசையா சமைச்சிருக்கேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை அந்த சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு எப்படிடா சொல்லுவா? டேய், அப்படி சொன்னா உன் மனசு வருத்தப்படுங்கிறதுனால தான்டா அவ இப்படி ஒரு பொய்ய சொன்னா. மன்னிச்சிருங்க மாமா. முறையா நீங்க ஆசையா சமைச்சிருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலை. அதனால கொஞ்சம் உப்பு உரப்பு கூடிடுச்சு, மத்தபடி எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஏது கொஞ்சம் உப்பு உரப்பு கூடிருச்சா? சரியா போச்சுமா. காரம் தாங்காம என் நாக்கே வெளியில வந்து விழுந்துரும் போல இருக்கு, அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, உங்களுக்கு அப்படி தெரியுது. எனக்கு லேசா கூடுதலா தான் தெரிஞ்சது. மாப்பிள, ராசாத்தி வேணா உன் மனசு கஷ்டப்படுங்கிறதுனால உண்மையை சொல்லாம இருக்கலாம், ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. ஏண்டா இருமா, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? யூடியூப் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி சமைச்சு விட்டு என்னடா சமைச்சு வச்சிருக்க நீ? எப்பா, வாயிலேயே வைக்க முடியலடா சாமி. நான் சாப்பிட வாயில வச்சே தொண்டைக்கீழ இறங்க மாட்டேங்குது, அம்புட்டு காரமா இருக்கு. இங்க வர்றா, இனிமேல சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி அவனை நீயே ஏதாவது விபரீத முடிவெடுத்து சிக்கன் பக்கம் கிச்சன் பக்கம் காலடி எடுத்து வச்ச அவனை கண்ணிலேயே காரப்பொடியை தூவி போடுவான் பாத்துக்க. அண்ணே, என்னண்ணே சாப்பாட்டுக்கு என்ன குறை? நல்லதானே இருந்துச்சு. அடங்கப்பா ராமா, இவ பாசத்துக்கு ஒரு அளவே இல்லடா. எப்பா, எனக்கெல்லாம் உடம்பே எரியுதுடா. நான் போய் பொக்கவாய் பாட்டி கடையில ஒரு பன்னீர் சோடா குடிச்சாத்தான் என் எரிச்சலே அடங்கும். ஆளை விடுற, நான் வர்றேன். அண்ணே இருங்கண்ணே, நல்லதா சமைக்கிறேன்னு. நீ நல்லதா சமைக்கிறீல்ல, அத உன் புருஷனுக்கே ஊட்டி விடுமா. என்ன இப்போதைக்கு ஆளை விடுங்க, வரேன்டா. அண்ணே, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா ராசாதி?
வார்த்தையால இதுக்கு பதில் சொல்ல முடியாது மாமா. நீ வா. ச்சீ. என்ன அத்தை, அவங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு பிளான் பண்ண சொன்னா இப்போ நீங்க போட்ட பிளான்ல தான் ஒண்ணு சேர்ந்து அதுவும் உங்க முன்னாடியே கைய பிடிச்சிட்டு நிக்கறாங்க. பா, அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். அணையும் போது தெரியும். நீ அத பார்க்க தானே போற? எப்ப பாரு ரியாக்ஷன் தான் பில்டப்பா இருக்கு, ஆக்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கள ஒண்ணு சேர விடாம இருக்க நாம எது பண்ணாலும் அது சரியாவே அமைய மாட்டேங்குது. ஏதாச்சும் பண்ணணும், ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்களா? எதுக்கும் ரெட்டு பாப்போம். அதுல இருந்து கூட ஏதாச்சும் ஒரு பிளான் கிடைக்கும். ரசாத்தி, ம்? எதுக்கு அலாம் வச்சிட்டு இருக்க? காலையில நேரமா எழுந்துக்கணும் மாமா. எதுக்கு? ஹாஸ்பிட்டல் போக தானே? அதெல்லாம் புனிதா பாத்துப்பா. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இல்ல மாமா, கோயிலுக்கு போகணும். காலையிலேயே கோவிலுக்கு போய் என்ன பண்ண போற? அது வந்து மாமா, சொல்லு ராசாத்தி. மாமா நான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணணும். எதுக்கு வேண்டுதல்? நீங்க ஜெயில இருந்து நல்லபடியா வெளியே வந்துட்டா அங்க பிரதட்சணை பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதுக்காக நான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணணும் மாமா. அங்க பிரதர்ஷனமா? ஏய் ரசாத்தி, எதுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு இருக்க? இப்ப வேற மாசமா இருக்க. இதுல வேண்டுதல் அது இதுன்னு சொல்லி கோயிலை சுத்தி உருண்டு வந்தா உன் உடம்பு என்ன ஆகும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன ஒண்ணுமே பேசாம இருக்க? அது வந்து மாமா, சாமி காரியம் வேண்டிக்கிட்டு பண்ணலனா தெய்வ குத்தம் ஆயிடும் மாமா. அதுவும் இல்லாம ஏதாச்சும் பெருசா சோதனை வந்துரும். இப்ப என்ன, உனக்கு வேண்டுதல் பண்ணணும் அவ்வளவுதானே? உனக்காக அந்த வேண்டுதலை நான் பண்றேன். மாமா, வேண்டுதல் வச்சது நான் மாமா, நான் தான் பண்ணணும். இந்த பாரு ரசதி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யார் வேண்டுதல் வச்சாலும் செலுத்தினாலும் ஒண்ணுதான், சரியா? நீ வேற நான் வேற கிடையாது. அதுவும் இல்லாம நீ மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி வேண்டுதல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் பண்றேன்னு சொல்றேன். மாமா, இத பாரு ரசதி, அது எனக்காக வச்ச வேண்டுதல் தானே? இத பாரு, இப்ப நீ போய் படு. காலையில நேரமா என்ன எழுப்பி விடு. நானே போய் அந்த வேண்டுதலை பண்றேன், சரியா? போய் படு போ. ஓ, நாளைக்கு வேண்டுதல் பண்ண போறீங்களா? எப்படி அதை பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன்.